பீட்டர், நடந்தது நடந்து போச்சு, கொஞ்சம் பொறுமையா இரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னங்க பொறுமை? நம்ம லட்சியத்தையும் கொள்கையும் ஜனங்க கிட்ட சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கா மைக்கேல் ராஜோட கூட்டு சேர்ந்தோம். சீக்கிரமா சம்பாதிக்கணும், அதனால அவனோட சேர்ந்தோம். வருமானத்தை கெடுத்துக்கிட்டு அப்படி என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? அது சரி, அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு யோசிப்போமே. நான் யாருக்காகவும் என் வருமானத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அதுக்கு பதிலா மைக்கேல் ராஜுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆக மைக்கேல் ராஜா பகச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, வெரி குட். பிரிஞ்சு போய் தான் பகச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, கூட இருந்தே பகச்சுக்கலாம். என்னையா சொல்ற? உறவாடி கிடக்கிறதுல நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. Can I do something for you? நான் உங்களை பார்க்க வரல. அனாதையா இருந்த என்ன வளர்த்து ஆளாக்குனீங்க. கோடி கோடியா சொத்து இருந்தும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய நீங்க என்ன விட்டுட்டு தனியா வந்து இப்படி கஷ்டப்படுறீங்களே, அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன்? நீ ஒண்ணும் தப்பு பண்ணலப்பா மைக்கேலு. எனக்கு இந்த வாழ்க்கை புளிச்சு போச்சுப்பா. எத்தனை நாளைக்கு தான் போலீஸ்க்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது? கை நிறைய சம்பாதிக்கிறோம், நிம்மதியா தூங்க முடியுதா? மைக்கேலு, இன்னொன்னு சொல்றேன்ப்பா, இந்த உலகத்துல விஞ்ஞானிங்க, டாக்டருங்க, என்ஜினியருங்க, வக்கீலுங்க இவங்க எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ரிட்டையர்மெண்ட் இல்லாத தொழில் ஒண்ணு நம்ம மாதிரி கிரிமினல்ஸ், இன்னொன்னு அரசியல்வாதிங்க. மைக்கேல், யோசிச்சு பார்த்தேன். கையில வலு இருக்கிற வரைக்கும் நிறைய சம்பாதிச்சேன், ஆனா மனசுல நிம்மதி இல்லப்பா. அதனாலதான் சாகர காலத்திலேயாவது கொஞ்சம் சுயமா சம்பாதிச்சு சுத்தமா வாழலான்னு இந்த வாட்ச்மேன் வேலைக்கு வந்தேன். உன் மேல எனக்கு ஒரு கோபம் இல்லப்பா. உலகத்துல யாருக்காவது வாரிசு வேணும்னா ஒண்ணு பெத்தெடுப்பாங்க, இல்ல தத்தெடுப்பாங்க. கிரிமினல் குற்றவாளியான எனக்கு யாருமே பொண்ணு தரல. என் வாரிசான உன்னை கூட நான் அநாத ஆசிரமத்துல இருந்து தான் திருடினேன். ஆனா நான் உனக்கு அன்னைக்கே ஆனாவன் சொல்லி கொடுத்திருந்தேன்னா நீ மனுஷனா இருப்ப. அடுத்தவன் பாக்கெட்ல எப்படி கை வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து உன்னையும் நான் குற்றவாளி ஆக்கிட்டப்பா. எதை குற்றங்கிறீங்க? டிவியும் டெக்கையும் கோல்டையும் டாக்ஸ் கட்டி வித்தா அதுக்கு பேரு பிசினஸ், டாக்ஸ் கட்டாம ஏமாத்தி வித்தா அதுக்கு பேரு ஸ்மக்லிங். இந்த நாட்டுல எத்தனையோ பெரிய மனுஷங்க டாக்ஸ் கட்டாம கோடிக்கணக்கா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கிறத பார்லிமெண்ட் வரைக்கும் நாரிக்கிட்டு இருக்கு. நீங்களே உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் கூட வாங்க. டேய், செய்யற தப்புக்கு யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வியாக்கியானம் சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் செஞ்சதும் தப்பு, இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. எனக்கு என்னமோ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு என் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்க நான் சரணடைஞ்சு போலீஸ்ல உன்னையும் காட்டி கொடுத்துருவோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி வந்துட்டேன். அப்பா, எனக்கு காசு பண்ண அவசியம் இல்ல. அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு நான் உங்களோட வந்துட முடியும். ஆனா வேலை வெட்டி இல்லாம வேற வழியே இல்லாம என்ன நம்பி நூத்துக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு, அவங்களுக்காக. அதனாலதான் சொல்றேன்ப்பா, என்னோட வான்னு நான் உன்னை கூப்பிடல, அதே மாதிரி நீயும் உன்னோட வான்னு என்ன கூப்பிடாத. எங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். தயவு செய்து என்ன மன்னிச்சிருப்போம். வாடாங்க. வா டாவா. வாடாண்ணா. இது என்ன தெரியுமா? சர்ச் வாரண்ட். படிக்கும் போது இதெல்லாம் என்னன்னு உனக்கு லா காலேஜ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்களே. ஓ, அன்னைக்கு நீ கிளாஸ்க்கு கட் அடிச்சிட்டியா? தரடா கதவை தரடாண்ணா.
What do you want? இந்த வீட்ல இருக்கிற சில பொறுக்கிங்க சட்டவிரோதமான செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. சர்ச் வாரண்டோட வந்திருக்கும். வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு, வந்து பொறுக்கீங்கன்னு சொல்றது அதை விட தப்பு. நான் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி தயவு செய்து வெளியே போறீங்களா? ப்ளீஸ் கெட் அவுட். என்ன சர்ச் வாரண்ட்? டெய்லி பிரியாணி சாப்பிட்டு கையை தொடச்சு போடுறோம். யூ நோ தட்? ஏன் டிபார்ட்மெண்ட் புதுசா சேர்ந்தா இப்படிதான் நீதி நேர்மன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் அதை எடுத்து சொல்றது இல்ல? 1ஆம் தேதி சம்பளம் மிஸ் ஆனா கூட என் மாமூல் மிஸ் ஆகுறது இல்ல? என்னமா அந்த அம்மா கூப்பிட்டாங்க பின்னாடி வந்துட்டீங்களா? மிஸ்டர், உன்ன மாதிரி ஒன்னே கால்ல பையங்க கிட்ட எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏய், என்ன பார்த்து நிக்கிறீங்க? இவனை பிடிச்சு வேன்ல ஏத்துங்க. ஏய் ஏய் பீட்டர், அங்க என்னடா ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? சட்டவிரோதமான காரியங்கள்ல சில பொறுக்கி பயலுக ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சர்ச் வாரண்டோட வந்திருக்காங்க. டிக்னிஃபைட் போலீஸ் ஆபீசர். அவங்க கிட்ட சண்டை போடாம என்னடா செய்ய சொல்ற? விட்டுடா, பண்ணட்டும். வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சனை இல்லாம வேலை செய்யணுங்கிற நல்லெண்ணத்தோட வந்திருக்காங்க. ஆரம்பத்திலே டிஸ்டர்ப் பண்ணா அப்செட் ஆகி வேலையை ராஜினாமா பண்ணிட போறாங்கடா. சோதனை போட வந்தவங்களுக்கு நாமளே சோதனையா இருக்க கூடாதுடா. அவங்க அப்செட் ஆக கூடாதுன்றதுக்காக நாம அவமானப்படணுமா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஏய், மைக்கேல் ராஜ் அவமானப்படுத்திட்டு இந்த காம்பவுண்ட் விட்டு யாராவது உயிரோட போக முடியுமா? பயப்படாம போங்க மேடம். நீங்களும் போங்கயா, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். அம்மா, நான் சிகரெட் குடிக்கல. கான்ஸ்டபிள், நீங்க இங்க போங்க. நீங்க இந்த ரூமுக்கு போங்க. நீங்க அங்க போய் செக் பண்ணுங்க. அதுதான் எனக்கு தெரியல. பை தி பை, மிஸ் ரத்னசாமி, ஒரு இன்ச் கூட விடாம எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே? ஏய், அம்மா டென்ஷனா இருக்காங்க, வேலையை பாரு. எலி செத்து கிடக்குதுடா, அப்படியே அமுக்கு, அம்மா வந்துட போறாங்க. என் கனவுகளை வளர்த்து வரும் காதல் நாயகியை குற்றவாளிகளை மட்டுமே கண்டுபிடிக்கும் உன் கண்களுக்கு எனது குளிர்ந்த இதயம் தெரியவில்லையா? நான் எழுதும் இந்த டைரியை எனது காதலியாக பாவித்து எழுத்துக்களை முத்த முத்திரைகளாக பதிக்கிறேன். நான் தருவதை ஏற்றுக்கொள்ளும் இந்த டைரியை போல் எனது காதலியும் ஏற்றுக்கொள்வாளா எனது உண்மையான காதலி? மைக்கேல். இதைத்தான் கண்டுபிடிச்சீங்களா? கடத்தல் பண்ற நம்ம காதல் பண்ண கூடாதுடா. ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணி அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிக்கணும். இது நம்ம ஃபேமிலி பாலிசி. ஏய், கடத்தல் பிசினஸ்க்கு வேணும்னு ஐடியா கொடு. பர்சனல் லைஃப்ல தலையிடாத. கெட் அவுட். நல்லது சொல்றேன், கேட்டுக்க.
சார், இன்ஸ்பெக்டர் ஷீலா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நேத்து சர்ச் வாரண்டோட வந்தா இன்னைக்கு அரெஸ்ட் வாரண்டோட வந்துட்டாளா? இல்ல சார், பார்த்த உடனே பக்குன்னு காதல் வர்ற மாதிரி பளிச்சுன்னு வந்திருக்காங்க. அந்த மஞ்ச மேலாக்கும் கருப்பு கீழாக்கும் சும்மா கும்முன்னு ஆளை தூக்குது போங்க. ஏய், இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.